ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார பணியாரம் இட்லி மாவில் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதும் 1 ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். உளுந்து செவந்ததும் இதெல்லாமே போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பச்சையாக போடுறத விட இது மாதிரி 2 நிமிஷம் வதக்கி போட்டால் ருசியாக இருக்கும் பணியாரம். வதக்கியாச்சு. இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். கேரட் வெங்காயம் வதக்கினது இந்த மாவில் போட்டு கலந்து விட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குன்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் லைட்டாக சூடானதும் பணியாரக்கல் குழியில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பணியாரக்கல் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். இந்த பணியாரத்துக்கு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளை ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். பணியாரம் ஊற்றியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பணியாரத்தை திருப்பி கொடுத்துடலாம். 2 சைடும் வெந்து நல்லா மொறு நாடாக தான் பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். இது மாதிரி மர ஸ்டிக்கில் திருப்பி கொடுத்துருங்க. எல்லா பணியாரமும் திருப்பி போட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். சுவையான மொறுன்னு கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கு தக்காளி குழம்பு, புதினா சட்னி செஞ்சுருக்கேன்.